इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्री गुरुभ्यो नमः. 24வது श्लोकम्. त्वल्लाभे मम निग्रहे जय यशो लाभेऽप्यसत्यादरः भर्ता ते मिथिलेन्द्रपुत्र्य समर श्लाघ्यः क्व वा तिष्ठतु मय्याधेहि दृशं दयारसहितां क्षिप्रं भवेच्छर्म ते किं सञ्जल्पसि यामिनीचरकुलोच्छेदिन् अरे दुर्मते. शार्दूल विकीडத்துல இருக்கு. இப்போ பதச்சேதா. त्वल्लाभे मम निग्रहे जय यशो लाभे अपि असत्यादरः भर्ता ते मिथिलेन्द्रपुत्री असमरश्लाघ्यः क्व वा तिष्ठतु मयि आधेहि दृशं दयारसहितां क्षिप्रं भवेत् शर्म ते किं सञ्जल्पसि யாமினீச்சரகுலோச்சேதின் அரே துர்மதே. இப்படின்னு பதச்சேதம். இந்த ஸ்லோகத்திலையும் ராவணன் தன்னை பத்தி உயர்வாகவும் ராமரை தாழ்த்தியும் பேசலாம். என்ன சொல்றான் அப்படின்னு பார்ப்போம். மிதிலேந்திர புத்ரி அப்படின்னு விழிவேற்றுமே சீத்தையை கூப்பிடுறான். மிதிலேந்திர புத்ரி, மிதிலாதிபத்தனுடைய மகளாகிய சீதையே, ராவணன் சில விஷயங்கள்ல பாராமுகனாக இருக்கிறான். அதாவது பொய்யான ஒரு ஆதரவை கொன்றதா இருக்கிறான். அவனுக்கு அந்த விஷயத்துல விருப்பம் இல்லை. எந்த விஷயத்துல? துவல்லாபே, உன்னை என்னிடமிருந்து காப்பாற்றி கொண்டு செல்லணும் அப்படிங்கிற உன்னை அடையக்கூடியதான அந்த விஷயத்துல அசத்யாதரஹா, முதல் பாதத்துடைய கடைசி பதம் அசத்யாதரஹா, உண்மையான ஒரு ஈடுபாடு இல்லை. தொல்லாபே, அது மட்டும் இல்லை, உன்னை கொண்டு போகணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? என்னோடு சேர்ந்து போயிட்டு என்னை கொண்டு விட்டு தானே கொண்டு போகணும். அதனால மம நிகிரஹே அபி, எப்படி தொல்லாபே உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற விஷயத்தில் அந்த ராமருக்கு உண்மையான ஒரு ஈடுபாடு இல்லையோ, அதை போலவே மம நிகிரஹே, என்னை கொள்வதிலும் போரிட்டு கொள்வதிலும் அசத்யாதரஹா. எப்போ ராமருக்கு புகழ் சேரும் அப்படின்னு கேட்டா, இந்த துஷ்டனா இருக்கக்கூடிய ராவணனை போரில் வதம் செஞ்சாதானே. இவர்தான் அதுல ஆதரவு இல்லைங்கிறார். ராமருக்கு இந்த போரிடுவதில் ஒரு ஈடுபாடு இல்லை. அப்போ அவருக்கு என்ன வராது? ஜய யசோலாபா நபவதி, வெற்றி என்கின்ற ஒரு புகழ் இருக்கே, அந்த புகழ் அவருக்கு கிடைக்காது. ஏன்னா ராவணனை போரிட்டு கொள்வதில் ராமருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு எது கிடைக்காது? ஜெய யசோலாபேபி அசத்யாதரஹ, 3 விஷயத்துல ராமருக்கு உண்மையாக ஈடுபாடு இல்லை. தொல்லாபே மம நிகிரஹே ஜெய யசோலாபே, வெற்றி புகழை அடைவதில் உண்மையான ஆதரவு இல்லை. அது மட்டும் இல்லை, அவர் யார் அப்படின்னு கேட்டா, தே பர்த்தா, தே உன்னுடைய, பர்த்தா கணவன், அசமர ஸ்லாகியா அப்படின்னு என்ன அர்த்தம்?
சமரஹா அப்படின்னா யுத்தம்னு அர்த்தம். சமரஸ்லாகியா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மகாவீரன் அர்த்தம். யுத்தத்தில் போற்றக்கூடியவன் சமரஸ்லாகியா. அசமரஸ்லாகியா அப்படின்னு சொன்னா யுத்தத்தில் போற்றுதலுக்கு உரியவன் அல்ல, அப்படின்னா அவன் ஒரு வீரன் அல்ல. தே பர்த்தா உன்னுடைய கணவன் அசமரஸ்லாகியா திஷ்டது, அவன் எங்க வேணா இருக்கட்டும், எங்கேயோ இருக்கான், எங்க வேணா இருக்கட்டும், நீ அதை பத்தி யோசிக்காதே. ராவன் உன்னை கூட்டி செல்வான் என்கின்ற எண்ணத்தில் அவன் பால் உனக்கு பிரியம் இருக்கிறது, அது வேண்டாம். நான் அவன் எங்கேயோ இருக்கான் இப்படின்னு முதல் 2 வரி ராமரை பத்தி தூஷிக்கிறான். 3வது வரியில தன்னை பத்தியும் தன்னிடத்துல இந்த சீதையானவள் பிரியம் கொண்டாலே ஆனால் என்னவா ஆயிடுவா அப்படிங்கிறதையும் சொல்றான். மயி ஆதேஹி, மயி என்னிடத்தில், ஆதேஹி வைப்பாயாக, எதை அப்படின்னு கேட்டா திருஷம் பார்வை. எப்பேற்பட்ட பார்வை? தயா ரசஹிதாம், தயை என்கின்ற ஒரு ரசத்தை கொண்டதான இந்த பார்வையை, ஹிதாம் அவனுக்கு நன்மை பயக்கக்கூடியது, அப்பேற்பட்ட பார்வையை க்ஷிப்ரம் உடனேயே, மயி என்னிடத்தில், திருஷம் ஆதேஹி பார்வையை வை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உன்னுடைய ஆசையானது, உன்னுடைய பார்வையானது என்னை சேரட்டும். எப்பேற்பட்டது? தயா ரசஹிதாம் திருஷம் க்ஷிப்ரம் உடனேயே, என்னிடத்தில், உன் மனதை என்னிடத்தில் வை. அப்படி வச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா பவேத், இப்படி ஆயிடும். எது இது கிடைச்சிடும். எது கிடைச்சிடும் அப்படின்னு கேட்டா தே உனக்கு ஷர்மா, ஷர்மன்னா சுகம். நீ என்னிடத்தில் உன்னுடைய பார்வையை வைத்தாயே ஆனால், உன்னுடைய மனதானது என் விஷயத்தில் இருக்குமே ஆனால் உனக்கு உடனேயே க்ஷிப்ரம், உடனேயே ஷர்ம பவேத், சுகமானது கிடைக்கும். இப்படின்னு 3வது வரியில ராவணன் தன்னை பத்தி உயர்த்தி சொல்லி தன்னிடத்துல மனதை வைக்குமாறு சீதையை கேட்கிறான். 4வது பாதத்துல சீதை அந்த ராவணனுக்கு பதில் சொல்ற. கிம் சஞ்சல்பசி, என்ன இப்படி ரொம்ப அதிகமாக புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? ஜல்பசின்னு சொன்னா புலம்புகிறாய். அஞ்சல்பசி, அதிகமா புலம்பிண்டே இருக்கியே நீ. அதுவும் எப்படி கூப்பிடுறான், அந்த கூப்பிடுறதுலேயே சீதையுடைய எண்ணம் என்ன அப்படின்னு வெளிப்படுறது. எப்படி பாருங்க கூப்பிடுறது. யாமினி சர குலோச்சேதின் அரே துர்மதே. பொதுவா முன்னாடி எல்லாம் ஸ்லோகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அரே அப்படின்னு கூப்பிடுவா. நீச்சனை கூப்பிடும் போது எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணுமோ அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவா. அதோடு சேர்ந்து இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாவே அந்த ராவணனை அவமானப்படுத்துறா. யாமினீச்சர குலோச்சேதின், யாமினி அப்படின்னு சொன்னா ராத்திரின்னு அர்த்தம். ராத்திரிஞ்சரஹா அப்படின்னு ராட்சசாலுக்கு பேருண்டு. ராத்திரிஞ்சரோ ராத்திரிச்சரஹா கர்புரோ நிகஷாத்மஜஹா அப்படின்னு அமரகோஷம். அந்த ராத்திரிஞ்சரஹாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா இரவில் நடமாடுபவர்கள், ராட்சசர்கள்னு அர்த்தம் நேரடியா. அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த பதமும் இருக்கு. யாமினி சரஹா, யாமினி சரஹான்னா அசுரா. குலஹா அப்படின்னு தெரியும், குலம்னா யாமினி சர குலம் அப்படின்னு அர்த்தம் ராட்சச குலம். இந்த ராட்சச குலத்துக்கு உச்சேதின், உச்சேதின் அப்படின்னு சொன்னா நாசகா, அதாவது இந்த ராட்சச குலத்தினுடைய நாசகனாக இருப்பவனே, ஹே ராவணே, ராவணனே அப்படின்னு கூப்பிடுறான். ஏன் அப்படி சொல்றா? சீதாபகரணம் பண்ணிருக்கான் ராவணன். இதனால என்ன நடக்க போறது? பின்னாடி ராமர் இந்த ராட்சசால் எல்லாம் வசம் பண்ண போறார். அப்போ இந்த ராட்சசர்களுடைய குலத்திற்கு ஒரு நாசமானது ஏற்பட போகிறது. அந்த நாசம் யாருடைய வாயிலாக ஏற்பட போகிறது? இந்த ராவணனுடைய வாயிலாகத்தானே. அப்போ ராவணன் தானே ராட்சச குலத்தினுடைய நாசத்திற்கு காரணமாக இருக்கிறான். அத சொல்லிதான் கூப்பிடுறார். யாமினி சரகுலோச்சேதின் துர்மதே, கெட்ட புத்தி உடையவனே. ஏன்னா மாட்டாமனைவே அவன்
அபகரிக்கணும்னு பாக்குறான் தானே, அப்போ அவன் துர்மதி தானே, கெட்ட புத்தியை உடையவன் தானே. குமதிஹி துர்மதிஹி, அதனுடைய விழி வேற்றுமை. ஹே துர்மதி, கெட்ட புத்தி உடையவனே. கிம் சஞ்சல்பசி, என்ன ரொம்ப அதிகமா புலம்பிண்டே இருக்கேன் அப்படின்னு இதனுடைய மேலோட்டமான அர்த்தம். இந்த கூடார்த்தம் என்னன்னு கேட்டா, கிம் சஞ்சல்பசி, சம் சகாரத்தை ச என்கின்ற எழுத்தை கிம் ஜல்பசியே அதை சேர்த்து சொல்றேன், அதை சேர்க்காம சொல்லுன்னு. கிம் சஞ்சல்பசி, சகாரத்தை ஏன் சொல்றேன், சொல்லாதே. அப்படி சொல்றேன்னா என்ன பதங்கள்லாம் கிடைக்கும் பாருங்க வரிசையா. ஜெய யசோலாபேபி அசத்யாதரஹா அப்படின்றது. இந்த இடத்துல அசத்யாதரஹால சா எடுத்தாச்சுன்னா அத்தியாதரஹா அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 2வது பாதத்துல அசமரஸ்லாக்யா அப்படின்றது. அதுலயும் சாவ எடுத்தாச்சுன்னா அமரஸ்லாக்யா அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும், அப்படின்னு பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் 3வது பாதத்துல மயி ஆதேஹி திருஷம் தயா ரசஹிதாம் அப்படின்னு அந்த இடத்த சாவ எடுத்தாச்சுன்னா தயாரஹிதாம் இப்படின்னு 3 பதங்கள் சகாரத்தோடு கூடியதாக இந்த ஸ்லோகத்துல இருக்கு. அதுல சகாரத்தை எடுத்துட்டா இந்த மாதிரி ஸ்வரூபம் பதங்களுக்கு கிடைக்கும். இந்த பதங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு பார்க்கணும். கண்டிப்பா நமக்கு தெரியும், இதெல்லாம் முன்னாடி ராவணன் எந்த பொருளை கொடுக்கறதுக்காக சொன்னானோ அதற்கு வேறான பொருளை, மாறான பொருளைத்தான் இது கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அது எப்படி கொடுக்குறதுதான் சுவாரஸ்யம். அதை பார்க்கணும். முன்னாடி என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டா, ராவணன் த்வல்லாபே மம நிகிரஹே ஜெயயசோலாபேபி அசத்யாதரஹான்னு சொன்னான். 3 விஷயங்கள்ல ராவணனுக்கு ராமருக்கு பொய்யான ஒரு ஆதரவு, அதாவது ஈடுபாடு இல்லை, உண்மையான ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொன்னான் இல்லையா. இப்போ அப்படியே அந்த 3த்துலயும் மிகவும் ஈடுபாடு உள்ளவனாக ராமர் இருக்கிறான், ராமன் இருக்கிறான்னு ஒரு பொருள் வந்துட போகுது. எப்படின்னு பாருங்க. த்வல்லாபே அத்தியாதரஹா, இந்த அசத்தியாதரஹால சாவ எடுத்துட்டோம்னா அத்தியாதரஹான்னு கிடைச்சிடும். அந்த அத்தியாதரஹாவை ஒவ்வொன்றத்தோடு சேர்க்கணும். எப்படி? த்வல்லாபே அத்தியாதரஹா, சாதாரணமான ஆதரஹா இல்லை, ஈடுபாடு இல்லை, அத்தியாதரஹா மிகவும் அதிகமான ஈடுபாடு கொண்டிருக்கார். எதுல அப்படின்னு கேட்டா த்வல்லாபே, உன்னை எப்படியாவது என்னிடம் இருந்து, அதாவது ராவணனிடம் இருந்து சீதையை எப்படியாவது காப்பாத்திடணும்னு ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்கார் ராமர். மம நிகிரஹே, அது எப்போதான் முடியும்னு கேட்டா, ராவணனோடு போர் புரிந்து அந்த ராவணனுடைய வதம் செஞ்சாத்தானே முடியும். அப்போ மம நிகிரஹே, மம அப்படின்னா ராவணன் தான் சொல்றான், என்னுடைய அந்த வதத்தில், ராவணனுடைய வதத்தில் அத்தியாதரஹா ரொம்ப ஈடுபாடோட இருக்கார் ராமர். அதனால அவருக்கு என்ன கிடைக்க போறது? ஜெய யசோலாபஹா, இந்த வெற்றி புகழ் ஒண்ணு கிடைக்க போறது. அதுலயும் அவர் ரொம்ப ஈடுபாடோட இருக்க. முன்னாடி இந்த 3 விஷயத்துல அசத்தியாதரஹான்னு சொன்னார், இப்போ அதுவே மாறி போயிடுச்சு. இந்த 3த்துக்கு அவர் ரொம்ப ஈடுபாடோட இருக்காரு, கண்டிப்பா பண்ணிடுவார். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னா, தே பர்த்தா, உன்னுடைய கணவர் அமர அசமர ஸ்லாக்யான்னு சொன்னார். அதாவது யுத்தத்துல ஸ்லாகிக்க தகுந்தவர் இல்லை, போற்ற தகுந்தவர் இல்லை, அதாவது வீரன் இல்லைன்னு சொன்னார். இப்போ என்ன வந்துருக்கு தெரியுமோ? யுத்தே அமர ஸ்லாக்யா, இந்த யுத்தேன்னு இல்லை, பொதுவான் தான், இல்ல யுத்தேன்னு பதம் இல்லை இங்க. உன்னுடைய கணவர் அமரஸ்லாக்யா, தேவர்களால் போற்ற தகுந்தவராக இருக்கிறார். தேவர்கள்லாம் இந்த ராமரை கொண்டாடுறாராம். அமரஸ்லாக்யா, அமரங்கிற பதத்துக்கு நாம தேவர்கள்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம். அமரான் நிர்ஜதா தேவாகான். அமரங்கிற பதத்துக்கு நித்தியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதை வச்சுட்டு பார்த்தா எப்படி அர்த்தம் கிடைக்கும்னா, நித்தியம் அவருடைய புகழ் இருந்துட்டே இருக்குமா, எல்லாரும் அவரை பத்தி புகழ்ந்து சொல்லிட்டே இருப்பாளாம். இப்பயும் பாருங்க, இது எந்த யுகத்துல நடந்தது, இப்ப என்ன யுகம் ஆயின்னு இருக்கு. திரேதா யுகத்துல நடந்ததான ஒரு விஷயத்த நாம எங்க படிச்சுட்டு இருக்கோம்னு கேட்டா கலியுகத்தை படிச்சுட்டு இருக்கோம்.
அப்போ அவருடைய அந்த புகழானது நித்தியமா இருந்துட்டே இருக்கு. அமர ஸ்லாகியாவா இருக்கார் அவர். இப்பேற்பட்டவரா இருக்காருன்னு முன்னாடி ராவணன் எந்த எந்த ஒரு பொருள் தரும்படி கூறினானோ அதுக்கு மாறான பொருள் இப்போ நமக்கு கிடைச்சு. மூணாவது பதம். இந்த மூணாவது பாதத்துல அவன் என்ன சொல்ல வந்தான்? முதல்ல ஒரு தயை பண்ணி என் மேல உன் பார்வை படட்டும், அப்போ உனக்கு சுகம் ஏற்படும் அப்படின்னு சொன்னா இல்லையா? இப்போ அந்த பதத்துல சகாரத்தை எடுத்துட்டா என்ன அர்த்தம் கிடைக்கும்? தயாரஹிதாம் திருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என் பேர்ல தய காட்டிகிட்டே இருக்கே. ஏன்னா சீதை எப்பேற்பட்டவ அப்படின்னு சொன்னா சாதாரணமானவா இல்லையே. பதிவிரத்தையா இருந்துட்டு நிறைய தபசு பண்ணிருக்க கூடியவா தானே, நிறைய சக்தி உண்டு தானே. இதுக்காக ராமர் வந்துதான் கூட்டு போகணுங்கிறது அவசியம் இல்லை. வஸ்துதா சீதை தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியும், அந்த அளவுக்கு சக்தி உடையவதான். அப்படி இருந்தும் கூட இந்த ராவணன் கிட்ட இருந்து தானா போகாத ராமர் வந்து கூட்டு போகட்டும்னு ஏன் அங்க தாமதம் பண்றா அப்படின்னு கேட்டா ஒரு தயதான். நம்முடைய கோபம் இந்த ராவணனை ஏதாவது பண்ணிடுதுன்னு சொன்னா ஒரு ஹிம்சை ஆயிடும், பிராணி ஹிம்சை ஆயிடும். அதனால நம்ம எந்த ஒரு தீங்கும் அவனுக்கு ஏற்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தயதனை, ஒரு கருணதனை. அந்த கருணையினால்தானே இவ்வளவு நாள் பொழைச்சுருக்கான் ராவணன். அந்த மனசுல வச்சுன்னு சொல்றான் தயா ரஹிதாம் திருஷம் அப்படின்னு அர்த்தம். நீ தயினால என்ன பாக்குற, அதனாலதான் நான் வந்து பொழைச்சுட்டு இருக்கேன் இன்னும். ஆனா அது இல்லாமல் தயா ரஹிதாம் திருஷம், தயை என்கின்ற ஒரு குணம் இல்லாத திருஷம் பார்வையை மை ஆதேகி என்னிடத்தில் செலுத்து அப்படின்னு அர்த்தம். கருணை என்கின்ற பார்வை இல்லாத என்னை பார். இப்படி பார்த்தா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டா க்ஷிப்ரம் பவேத் தே ஷர்மா. அப்படி ஒரு தயை இல்லாத கோபத்தோடு நீ என்ன பார்த்தா என்ன ஆயிடும்? இந்த ராமனுடைய அழிவு ஏற்படும். அப்படி ஏற்பட்டா அதனுடைய பலன் என்ன? க்ஷிப்ரம் உடனேயே தே உனக்கு ஷர்ம சுகம் ஏற்படும். எப்படி சுகம் ஏற்படும்? ராவணனுடைய அழிவு அப்படின்னு சொன்னா சீதைக்கு அதுதானே சுகம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சீதை விடுபடுவாள். ஆனா அந்த அம்மா ஒரு தயையோடு சேர்ந்த ஒரு பார்வையிலான செலுத்துன்னு இருக்காங்க. அது வேண்டான்னு தானே கேட்கிற மாதிரி பாடுது. தயா ரஹிதாம் திருஷம் மை ஆதேகி. இப்படியாக இந்த ஸ்லோகத்திலையும் சாவிதாட்சம் ஒரு பதம் நீக்கி சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகமாக 25வது ஸ்லோகம். ஷோனி நந்தினி கோஸ்தி பாசுரதமோ மத்வத் திரிலோக்யாமபி ஸ்யாத் கிம் மே சரிதே ஸ்ருதே நவசுதோதந்த ஸ்ருதிச்சா சதாம் மாம் லப்த்வா சுகராஷி பாகியம் இதி பிரக்யாயசே நான்யதா வாசோஸ்யாஹ் குமதே பவேத் தவ விருதா அசுத்யாகதஸ்ஸார்த்ததா. இதுவும் கூட முன்னாடி மாதிரியே சார்துல விக்கிடத்துல பலச்சேதா. ஷோனி நந்தினி கஹ அஸ்தி பாசுரதமஹ மத்வத் திரிலோக்யாம் அபி ஸ்யாத் கிம் மே சரிதே ஸ்ருதே நவசுதோதந்த ஸ்ருதிச்சயா நவசுதோதந்த ஸ்ருதிச்சா சதாம் மாம் லப்த்வா சுகராஷி பாக் இயம் இதி பிரக்யாயசே ந அன்யதா வாசஹ அஸ்யாஹ குமதே பவேத் தவ விருதா அசுத்யாகதஹ சார்த்ததா. இந்த ஸ்லோகத்திலையும் கூட ராவணன் தன்னை பத்தி உயர்வாதான் சொல்லிக்கிறான். இந்த ஸ்லோகத்துல ராமரை பத்தி குறையா ஒன்னும் சொல்லல. நான் ரொம்ப உயர்த்தியானவன், என்கிட்ட பல நல்ல குணங்கள்லாம் இருக்கு, நீ என்ன மனம் முடிஞ்சுட்டேன்னு சொன்னா உனக்கு நிறைய சுகங்கள்லாம் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாம் வரிசையா சொல்ற.
முதல்ல சீதைய கூப்பிடுறான் ஷோணி நந்தினி. ஷோணி அப்படின்னா பூமின்னு அர்த்தம். ஷோணி நந்தினின்னு சொன்னா பூமி புத்திரின்னு அர்த்தம். சீதைய கூப்பிடுறான் ஷோணி நந்தினி பூமி புத்திரி. கஹா அஸ்தி பாசுரதமா பாசுரதமஹா மத்வது திரிலோக்கியாம் அபி. திரிலோக்கியாம் அபி மூன்று உலகங்களிலும் கூட. திரிலோக்கியாம் அபி மூன்று உலகங்களிலும் கூட. பாசுரதமஹா மிகவும் அதிகமான ஒளி பொருந்தியவன். பாசுரஹான்னு ஒளி பொருந்தியவன் அர்த்தம். தமஹான்னா அதுலயே ஒரு சிறப்பான அர்த்தம். அதிசயேன பாசுரதமஹா. நம்ம இப்படி இந்த குட் பெட்டர் பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல பாசுரத் தரஹா பாசுரத் தமஹா. பாசுரத் தரஹான்னா பெட்டர், பாசுரத் தமஹான்னா பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த மூன்று உலகங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்களிலே மிகவும் ஒளி பொருந்தியவன் இந்த ராவணன் தான் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறேன். ஒளி பொருந்தியவன் என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தமானவன், வீரியவான் அப்படின்னு அர்த்தம். மத்வது என்னை போல், திரிலோக்கியாமபி மூன்று உலகங்களிலும் கூட, பாசுரதமா மிகவும் ஒளி பொருந்தியவன். கஹா அஸ்தி யார் இருக்கிறான்? யாரும் இல்லைன்னு அர்த்தம். நான் தான் இருக்கிறதுலயே ரொம்ப பிரசித்தமானவன். அது மட்டும் இல்லை, மே சரிதே ஸ்ருதே. மே என்னுடைய, சரிதே சரித்திரமானது, ஸ்ருதே கேட்கப்படுகையில். எப்படி இந்த குபேரன் இடத்தினுடைய செல்வங்களை அபகரித்தல், இந்த லங்கைய கைப்பற்றுதல், இந்த மாதிரியான பல பராக்கிரமத்தோடு கூடியதான செயல்கள் இருக்கே இந்த ராவணனுடைய சரித்திரம். அந்த சரித்திரத்தை ஸ்ருதே கேட்கையில் நவசுதோதந்த ஸ்ருதீச்சா, புதிதாக உண்டானதான இந்த அமிர்தம் இருக்கே சுதா, அந்த புதுசா ஒரு அமிர்தம் உண்டாயிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை காதல் விழுந்தா அதை கேட்கணும்னு சதாம் நல்லோர்களுக்கு இச்சா எப்படி உண்டாகுமோ, அத போல இந்த ராவணனுடைய சரித்திரத்தை கேட்டால் சதாம் நல்லவர்களுக்கு நவசுதோதந்த, நவன்ன புதிதாக உண்டான, சுதா அமிர்தம், உதந்தகான வார்த்தை, புதிதாக அமிர்தம் போல உண்டானதான ஒரு வார்த்தை இருக்கேன். உதந்தகான்னு சொன்னா சரித்திரம்னு அர்த்தம் உண்டு, வார்த்தைன்னு அர்த்தம் உண்டு. இந்த ராமோதந்தகா இப்படிலாம் சொல்றோம் இல்லையா, ராமோதந்தகான ராமருடைய சரித்திரம்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த ராவணனுடைய சரித்திரம் அமிர்தத்துக்கு ஒப்பானதான மாதுரியத்தோடு சேர்ந்து, அப்பேற்பட்ட அந்த சரித்திரத்தை கேட்கும் பொழுது சதாம் நல்லவர்களுக்கு இச்சா, அந்த விஷயத்தை மறுபடியும்னு கேட்கணுங்கிற ஒரு ஆசை ஏற்படுறதா. இப்பேற்பட்ட இச்சா சியாத் கிம் கிம் நஸ்யாத், அப்படி வராதா என்ன? கண்டிப்பா என்னுடைய சரித்திரம் கேட்கும் பொழுது நல்லவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை வருமா, இது இன்னும் கேட்டுட்டே இருக்கணும். அப்பேற்பட்டதான ஒரு உயர்ந்ததான ஒரு சரித்திரத்தை நான் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்தது மூணாவது பாதத்தை என்ன சொல்றா? மாம் லப்த்வா, நீ என்ன அடைஞ்சேன்னு சொன்னா, அடைந்து விட்டு எப்படி ஆவ தெரியுமா? சுகராசி பாக் இது பிரக்யாயசே. பாருங்க, இந்த லோகத்துல உன்னை எப்படி சொல்லுவான்னு கேட்டா, நீ என்ன அடைஞ்சிட்டேன்னா லோகத்துல உன்னை என்ன சொல்லுவா? சுகராசி பாக், சுகங்களுடைய கூட்டத்தை அனுபவிக்க தகுந்தவள் இவள் அப்படின்னு சொல்லுவாளாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் கிட்ட நிறைய ஐஸ்வர்யங்கள் இருக்கு, ரொம்ப வீரியவானா இருக்கான், ரொம்ப பெரிய ராஜா, எல்லாரும் இவனுக்கு கீழே கட்டுப்பட்டவர்கள் தான். அப்போ இவனை அடைஞ்சாச்சுன்னு சொன்னா சீதைக்கு சுகம் அதிகமாக கிடைக்கும், எல்லா விதமான சுகங்கள் கிடைக்கும் பொழுது அந்த சீதை எப்படி இருப்பா? சுகபாக், சுகத்தை அடைவதற்கு பாத்திரமாக இருப்பாள் அப்படின்னு சொன்னா சுகராசிபாக், நீ இப்படியாக சுகத்தை அடையக்கூடியதான ஒரு பாத்திரமாக இருப்பாய்
இருக்கிறாய் என்று எல்லோரும் கூறுவார்கள். இயம் இந்த சீதை சுகராசிபாக் என்று பிரக்யாயசே எல்லாராலையும் போற்றப்படுவாய். ந அந்யதா இல்லைன்னா உனக்கு இந்த சுகங்கள்லாம் கிடைக்காது, சுகராசி பாகாவும் இருக்க மாட்டேன் இல்லையா. நான்யதா இதை ரெண்டு விதமா நம்ம அர்த்தம் பண்ணலாம். என்ன அடைந்தால் மட்டும்தான் உனக்கு சுகங்கள் கிடைக்கும், ராமனுக்கு எந்த ஒரு ஐஸ்வர்யங்களும் கிடையாது, அவருடைய சேர்ந்தால் சிரமந்தான் படணும், என்ன சேர்ந்தா மட்டும்தான் சுகம் கிடைக்கும். நான்யதா அப்படின்னு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, என்ன சேர்ந்தால் என்னை நீ அடைந்தால் எல்லோரும் உன்னை போற்றுவார்கள், சுகராசி பாக்கியம் அப்படின்னு. அப்படி இதுக்கு மாறாக தப்பா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சுகராசி பாக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர்த்து உன்னை யாரும் தவறா சொல்ல மாட்டான். நீ தைரியமாக என்னை அடையலாம்னு ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடியதான, சீதைக்கு ஒரு நம்பிக்கை, சீதைக்கு ஒரு பயம் இருக்கும் தானே, யாராவது நம்மள தவறாக சொல்லிட மாட்டாளா அப்படின்னு. அப்படி யாரும் உன்னை சொல்ல மாட்டான்னு ஒரு நம்பிக்கையை ஊட்டான் ராவணன். மாம் லப்துவா சுகராசிபாகியம் இது பிரக்ஷாயசே நான்யதா இப்படின்னு 3 பாதத்துல ராவணன் தன்னை பத்தி உயர்வா சொல்லியிருக்கான். 4வது பாதத்துல சீதை பதில் சொல்றான். வாசஹா அஸ்யாஹா குமதே பவே தவ விருதா அசுத்யாகத சார்த்ததா. நீ உன்னுடைய சொற்களை இப்படி எல்லாம் சொன்னியே, அந்த சொற்கள் எல்லாமே தவ உன்னுடைய, குமதே கெட்ட புத்தியுடைய ராவணனே, தவ உன்னுடைய, அஸ்யாஹா வாச்சகா இந்த வாக்கியங்களுக்கு, விருதான்னா வெறுமனை எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத சொல்லப்பட்டதான இந்த வாக்கியங்களுக்கு எப்படா சார்த்தகம் கிடைக்கும் அப்படின்னா, சார்த்தக்கியம் கிடைக்கும், ஒரு பிரயோஜனம் உண்டாகும் அப்படின்னு கேட்டா, அசுத்தியாகதா அசுன்ன பிராணன் தியாகதா, பிராணன் தியாகம் பண்ணா மட்டும்தான் உன்னுடைய சொற்களுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம். நீ இப்படி கண்ணாபின்னான்னு பேசுறியே, இந்த சொற்களுக்கெல்லாம் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒண்ணும் கிடையாது. பிரயோஜனம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா என்ன தெரியுமோ, நீ சொல்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் ராமர் காலில் விழ போறது, ராமர் உன்னை வதம் பண்ண போறார், அதாவது உன்னுடைய பிராணனை எடுக்க போறார், நீ உன்னுடைய பிராணனை தியாகம் பண்ண போற. இந்த ஒண்ணுதான் நீ சொல்ல சொற்களுக்கு பிரயோஜனம், வேற எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சீதை பதிவிரத்தையா இருக்கான், இவன் என்ன சொன்னாலும் என்ன ஆசையை காண்பிச்சாலும் அந்தம்மா மாற போறது இல்லை. அப்போ இவனுடைய அந்த சொற்களுக்கு பிரயோஜனம் எது? இப்ப அது விருதாவா இருக்கு. அவனுடைய ஆசை என்னது? இப்படி எல்லாம் சொல்லி சீதையை தன்பால் ஈர்த்துக்கணும்னு, அது நடக்கலைன்னு சொன்னா அந்த சொற்கள் எல்லாம் இப்ப விருதாவா இருக்கு, பிரயோஜனமற்றதா இருக்கு. எப்போ அந்த சொற்களுக்கெல்லாம் பிரயோஜனம் கிடைக்கும்னா அசுத்தியாகதா பிராண தியாகத்தினாலதான். எப்போ பிராண தியாகம் ஏற்படும்? ராவணன் இப்படியெல்லாம் சீதையை ரொம்ப கொடுமைப்படுத்துறான்னு ராமருக்காக விழ போறது, அவர் வரப்போறார், வந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய பிராணனை எடுக்க போறார். அப்பதானே இந்த சொற்களுக்கெல்லாம் பிரயோஜனம். இப்படி எல்லாம் பேசினே இல்லையா நீ சீதையே அப்படின்னு கோபத்தோட வதம் பண்ண போற. அப்பதான் நீ சொன்ன இந்த சொற்களுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம் ஏற்பட போறது. அதைத்தான் சொல்ற சீதை. பூமதே கெட்ட புத்தி உடையவனே, தவ உன்னுடைய, வாசகா அஸ்யாகா இந்த சொற்களுக்கெல்லாம் எப்படா பிரயோஜனம்? சார்த்ததா பிரயோஜனம் எப்போ ஏற்படும்? அசுத்தியாகதா பிராண தியாகத்தினால்தான் அப்படின்னு. இது மேலோட்டமான அர்த்தம். ஊடார்த்தம் உள்ளர்த்தம் என்னதுன்னு கேட்டா, சுத்தியாகதா சு என்கின்ற எழுத்தை எடுத்தாதான் இந்த சொற்கள் எல்லாம் சார்த்ததாவை அடையும். மேலே சொன்ன ஸ்லோகங்கள்ல எங்கெங்கெல்லாம் சு அப்படிங்கிற எழுத்து இருக்கோ அதை எடுத்தாதான் ஒரு சார்த்ததா ஏற்படும். எப்படின்னு பாருங்க, பாசுர தமஹா அப்படின்னு பதம் இருக்கு முதல் பாதத்துல, அதுல சூவை எடுத்தாச்சுன்னா பார தமஹா அப்படின்னு கிடையாது. அடுத்தது நவ சுதோதந்த ஸ்ருதிச்சா, அதுல சூவை எடுத்தாச்சுன்னா ந வதோதந்த ஸ்ருதிச்சா சதாம். அந்த நாவ முன்னாடி ஸ்ருதே இருக்கு இல்லையா, அதுல சேர்க்கணும்
இல்லைன்னா நாம தனியா வச்சிருந்தும் அர்த்தம் பண்ணலாம் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது 3வது பாதத்துல சுக ராசி பாக் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல சு எடுத்தாச்சுன்னா கராஷி பாக் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நாம 3 பதங்கள்ல சூவை எடுத்துட்டு அந்த பதங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கோம். அந்த பதங்களுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். முதல்ல அவன் என்ன சொன்னான், மத்வத் திரிலோக்கியாமபி பாசுரதமஹா கோபி நாஸ்தி, என்ன போல 3 உலகங்களிலும் ஒளி பொருந்தியவன் யாருமே இல்லைன்னு சொன்னான் இல்லையா. அதுல சூவை எடுத்து பார்த்தாச்சுன்னா பாரதமஹா அப்படின்னு அர்த்தம். இந்த இந்த 3 லோகங்களிலும் ஒரு சுமையை கொடுக்கிறவன் என்ன போல வேற யாரும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம். பொதுவா இந்த நீதி ஸ்லோகங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இந்த கெட்டவர்கள் எல்லாம் பூமிக்கு பாரமா இருப்பார்களாம் இல்லையா. நல்லவர்கள் இருந்தா பூமி மாதாவுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த கெட்டவர்கள் பூமிக்கு ஒரு பாரமா இருப்பார்களாம் இப்படின்னு நம்ம நிறைய நீதி ஸ்லோகங்கள்ல பார்த்திருக்கோம். அத போல இவன் ரொம்ப கெட்டவனா இருக்கான் இல்லையா, துர்மதியா இருக்கான் இல்லையா. அதனால என்ன சொல்லிக்கிறான், திரிலோக்கியாமபி 3 உலகங்களிலும் கூட மத்வது என்னை போல பாரத மகா கோபி நாஸ்தி, சுமையா இருக்கிறவன் வேற யாரும் இல்லை, நான் தான் மகா சுமையா இருக்கேன். இந்த பூலோகத்துக்கு மட்டும் இல்லை, திரிலோக்கியாமபி 3 உலகங்களிலும் நான் தான் சுமையாக இருக்கிறேன். அந்த அளவுக்கு நான் துஷ்டகான்னு அர்த்தம். அடுத்தது தன்னை பத்தி தன்னுடைய சரித்திரத்தை கேட்கும் பொழுது புதிதான ஒரு அமிர்தத்தை கேட்ட அளவிற்கு சந்தோஷம் அடைந்து நல்லவர்கள் எல்லாம் என்னுடைய கதையை கேட்பதுல ஆசை கொள்வார்கள் அப்படின்னு சொன்னான் இல்லையா. நவசுதோதந்த ஸ்ருதிச்சா சதாம் அப்படின்னு சொன்னான். இப்போ அதுல சகார் அந்த சூங்கிற எழுத்து எடுத்தாச்சுன்னா வதோதந்த ஸ்ருதிச்சா சதாம் அப்படின்னு என்ன அர்த்தம். என்னுடைய வதம் இருக்கால், ராமர் என்ன கொல்ல போறார், அத கேட்ட உடனே கேட்பதில் சதாம் இச்சா, ஏன்னா நான் ரொம்ப மோசமானவனா இருக்கேன், சீதையை அபகரிச்சு வந்திருக்கேன், அதனால நல்லவர்களுக்கெல்லாம் என் மேல பயங்கர கோபம். அதனால எப்படா இந்த ராவணனுடைய வதமானது ஏற்பட போறதுன்னு எல்லாருக்கும் அந்த வார்த்தையில நல்லவர்களுக்கு எல்லாருக்கும் ராவணன் இறந்து விட்டான் அப்படிங்கிற அந்த வார்த்தையில ரொம்ப ஆசை இருக்கான். எல்லாரும் எதிர்பார்த்து காத்துருக்கா நல்லவர்கள் தான் அப்படின்னு அர்த்தம் கிடைச்சு பாருங்க. சதாம் நல்லவர்களுக்கு வதோதந்த ஸ்ருதிச்சா, என்னுடைய வத உதந்தகா அப்படின்னு வார்த்தா, உதந்தஸ்யாதா ஹ்வயஹ அப்படின்னு அமரத்துல வார்த்தா. இந்த நான் வதம் செய்யப்பட்டேன் என்கின்ற வார்த்தா அந்த செய்தியில் ஸ்ருதி சதாம் நல்லோர்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கு. இப்பேற்பட்ட என்னுடைய சரித்திரத்தை கேட்கறதுல அவளுக்கு ரொம்ப ஆசை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, 3வது பாதத்துல ஒரு பதம் சொன்னா மாம் லப்துவா சுகராசிபாக் இயம் இது பிரக்யாயசை, என்ன நீ அடைஞ்சேன்னு சொன்னா சுகராசிபாக் அப்படின்னு உன்னை எல்லாரும் போற்றுவார்கள் அப்படின்னு சொன்னா இல்லையா. இப்ப பாருங்க, என்ன நீ அடைஞ்சேன்னா உன்னை எப்படி சொல்லுவா தெரியுமோ, கராசிபாக் அப்படின்னு கேவலப்படுத்துவான் அப்படின்னு அர்த்தம். நீ என்ன அடையாத, நான் ரொம்ப மோசமானவன். இந்த கராசிபாக் அப்படின்னு என்ன அர்த்தம், கரஹா அப்படின்னா கர்தபா, அதாவது கழுத. தம் அஷ்னாதி கராஷி, அதாவது கழுதையே சாப்பிடுறவன் அர்த்தம். மாംസം சாப்பிடுறதுங்கிறது இந்த மாதிரியான ராஜாக்களுக்கெல்லாம் விதிக்கப்பட்டதுதான். ஆனா அதுலயும் தாரதமியம் இருக்கா இல்லையா, எதனுடைய மாംസം இப்பயும் நம்ம லோகத்துல நம்ம உண்டுதானே. எந்த மாதிரியான மாംസം சாப்பிடுறது உயர்வு, எந்த மாதிரியான மாംസം சாப்பிடுறது தாழ்வு அப்படிங்கிறது அந்த இப்பயும் உண்டு. அதுல இந்த கர்தப மாംസം சாப்பிடுறதுங்கிறது தாழ்வு. இந்த சுகராசிங்கிறதுல சூ எடுத்தாச்சுன்னா கராசின்னு வந்துடும். அதாவது கழுதையுடைய மாംസத்தை சாப்பிடுறவன் நான், என்னை நீ அடைந்தவளாக எல்லாராலையும் தூஷிக்கப்படுவாய். கரா சிவா, கழுத மாംസத்தை சாப்பிடக்கூடிய ராவணனை அடைந்தவள் சீதா அப்படின்னு எல்லாராலையும் நீ சொல்லப்படுவாய். கரா சிவா அப்படின்னு என்ன அர்த்தம், நீ என்ன சேர்ந்துடாதே, என்ன அடைஞ்சிடாதே அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்திலையும்
சாவிதாட்சரம் ஒரு எழுத்தை நீக்கி நம்ம பார்க்கறோங்கிறதுனால சாவிதாட்சரமா இருக்கு. மேற்கொண்டு ஸ்லோகங்களை வரக்கூடியதான காலங்களை